ஒரு அண்டர் ரேட்டட் சாங்குங்க. ஒரு கான்செப்ட்டுக்கு அப்புறம் இந்த பாட்டோட வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு. இப்போ பல பேர் தங்களுடைய பிளேலிஸ்ட்ல வச்சு இந்த பாட்டுக்காக அழுதுட்டு இருக்காங்க. நிறைய பேர் தனுஷ் சாரை நடிகராக ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரை போயட்டாக நான் நிறைய ரசிச்சிருக்கேன். அந்த மாதிரி மயக்கமன்ன ஆல்பமில் அவர் எழுதின பாட்டு தான் பிறை தேடும் இரவிலே அப்படின்ற பாட்டு. இந்த பாட்டுக்காக பல பாடலாசிரியர்கள் கூட அவரை பாராட்டியிருக்காங்க. பேசிக்காக வி வாண்டட் சம்திங் கண்டெம்பரரி. என்னென்னா ஒரு ஈஸியாக ஒரு யங்ஸ்டர் ரிலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ தனுஷ் அதனால் லிரிக்ஸ் எழுதிட்டு இருந்தார், செல்வா எழுதினார். என்னுடைய ஃபோனுக்கும் என்னுடைய ஹெட்செட்டுக்கும் தான் தெரியும் இந்த பாட்டை நான் எத்தனை வாட்டி லூப்பில் கேட்டிருக்கேன் அப்படின்லாம் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. மயக்கமன்ன படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. படத்தோட சுச்சுவேஷன் படி தன்னுடைய கணவனை புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனைவி அவங்க தன்னுடைய வாழ்க்கையை தன் கணவனுக்காக கொடுக்குறாங்க. அந்த கணவனும் உணர்றாங்க என்னுடைய வாழ்க்கையை நீ தான் அப்படின்றப்ப. இதை மாண்டேஜாக செல்வராகவன் அவர்கள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் ரிலீஸ்க்கு நெருங்குற டைமில் தான் கம்போசிங்க்கு உட்காராங்க. மாண்டேஜ் சாங் அப்படின்றதுனால இதை நம்ம பின்னாடி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மாண்டேஜ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ டியூனை இவர் ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணிட்டு உடனே தனுஷ் அவர்களுக்கு அனுப்ப தனுஷ் இந்த பாட்டுடைய லிரிக்ஸை உடனே அனுப்ப அது ரொம்ப என்ன சொல்றது, செல்வராகவன் அவர்களுக்கு பிடிக்க இதை பாட்டாக்கிடலாம், இப்பவே பாட்டாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காதலையும் சொல்லக்கூடிய படம். ஆனால் காதலை மட்டும் சொல்லக்கூடிய படம் இல்லை. ஒரு கேரக்டருடைய டெப்த் ஃபீலிங்கை செல்வராகவன் அவர்கள் ஒவ்வொரு படத்துலையுமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பாட்டுக்குள்ளே இந்த ஃபீலிங்கை சொல்லணும். ஸோ போயிட்டு தனுஷ் அவர்கள் அப்பயே அவ்வளோ அழகாக கதையை புரிஞ்சு அவர் எழுதியிருப்பார். ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஹஸ்பண்டு அவரை நிறைய பேர் இர்ரெஸ்பெக்டிவாக ட்ரீட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு டேலண்டடான ஒரு கை. எனக்கு வேற எதுவுமே தெரியாது யாமினி, இது மட்டும்தான். அவருக்கான பீரியட் வரும், அவருக்கான காலம் வரப்ப அவர் எங்கேயோ போவார். அது வரைக்கும் வர கஷ்டங்களை சந்திக்க நான் தயார், என் கணவருக்காக நான் வாழ தயார் அப்படின்ற மேட்டர்லாம் சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா. சினிமா சார்ந்து பார்க்குறப்ப இன்றைக்கும் நிறைய பேர் ஆண்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வீட்டை பார்த்துக்கிறாங்க. கணவன் சினிமாவில் இன்னும் தேடிட்டு இருக்கவங்க, தன்னுடைய வாய்ப்புக்காக ப்ரூவ் பண்ணுறவங்க நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. ஸோ ஐ சி மெனி ஆஃப் தேர் லைஃப்ஸ். அவங்களுக்குலாம் இந்த பாட்டு ஸ்பெஷல் டெடிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக இந்த கான்சர்ட்டில் இவங்க இதை பாடவும் அந்த பாட்டு பல பேருக்கு எமோஷ்னலி ட்ரிகர் ஆயிடுச்சு. எப்படி ஒரு ஃபீலிங் உள்ள ஒரு பாட்டு, எப்படி இவங்க பாடியிருக்காங்க, எப்படி ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப. உனக்கென மட்டும் வாழும் இதயமடி அப்படின்னு சொல்லி அவர் அந்த லைனை பாடுறப்ப அந்த ஹோல் ஃபீலிங் இருக்கு இல்லையா, ஒரு ஆணோடைய மொத்த காதலையுமே ஒருத்திக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவர் பாடின மாதிரியான ஒரு எமோஷனை கன்வே ஆகும். நான் முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, விழியின் அந்த தேடலும் அலையும் உந்த நெஞ்சமும். நம்ம அதை டீப்பாக பார்த்தோன்னா டெஃபினட்டாக அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனால் இதுக்குள்ளே அவர் சொன்ன விஷயம் என்ன போன்ற பல பாடலாசிரியர்களை 2 நாள் தூங்க விடலை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு கப்பலோட லவ் அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. எந்த அளவுக்கு இவருக்கு போயட்டிக் நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் இந்த லைனை கவனிச்சு பாருங்க. அது ஒரு படைப்புக்குன்னு என்ன டைம் இருக்கோ அதை டெஃபினட்டாக எடுத்துட்டு தான் இருக்கும். இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் நம்ம வாழ்க்கையை செட்டில் ஆகிடும் சொல்லி இப்பவும் பல பசங்க யாமினி போன்ற பெண்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ஆட்டிடியூடை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்டியாக எடுத்திருக்காரு.
நிறைய பேர் பாட்டு எழுதலாம். இப்போ தனுஷ் சிம்புலாம் நடிக்கிறதை தாண்டி அவங்க வந்து பாட்டாக எழுதுகிறப்ப படத்தோட ஃபீலிங்கும் கனெக்ட் ஆகுது, அந்த ஆடியன்ஸோடைய வைப்ரேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, படத்துக்கு தேவையான வார்த்தைகளை அள்ளி வீசுகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக பாட்டு எழுதலாம். டிவி பிரகாஷ்குமார் இசையில் வந்து மயக்கம் என்ன படமும் சரி ஆல்பமும் சரி பல பேருடைய வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாட்டை நிறைய பேர் அப்ப கேட்டு ரசிச்சதை விட இப்ப உங்களுக்கு வந்து அந்த பாட்டோட மீனிங் தெரிஞ்சு இப்ப நீங்க அந்த பாட்டை கேக்குறீங்க இல்லையா? இப்போ இந்த பாட்டோட எசன்ஸே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சம்திங் இந்த பாட்டு நமக்கே எழுதின மாதிரி இருக்கும், சம்திங் இந்த பாட்டு நம்ம பெயினை சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க இல்லையா? இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற உங்களுடைய மெமரிஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல வீடியோக்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. மீண்டும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழண்டா ரமேஷ். நன்றி, வணக்கம்.